ஐயோ இந்த பேதியில் இடுவாளுக்கு 2 பேர்த்தை எப்படியாவது பிரிக்கணும்னு பிளான் ஓட்டனே. என்ன பிளான் போடுறது தெரியலையே. இந்த நெட்ட வள்ளி குரங்கையும் அந்த சிகப்பியாவும் எப்படியாவது பிரிச்சு விடணும் பார்த்தேன். பிரிக்க முடியலையே. எட்டி கிளவி, நீ வீட்டுல பேசுனதே சரியில்லைன்னு பின்னாடியே நான் வந்தேன். இப்ப என்னையும் என் மாமியாலையும் நீ பிரிக்க வேலை பண்றியோ? இருட்டி, எப்ப பார்த்த இனிமே வீட்டுக்கு வந்து பாரு, அப்படி சாவட்டி மண்டைய 2 பொழந்து விடுறேன். இருக்கட்டும், நம்ம பேசுனதை கேட்காம சும்மா பேச்சு கொடுத்து பார்ப்போம். இந்த பேதியில போன கிளவி என்ன சொல்றான்னு பார்ப்போம். எந்த பேதியில இடுவா என் மண்டையில வந்து இருமுறா? நெட்டவலி நீ தானே? என்ன பண்ற? வா வந்து உட்காரு. இந்த வார பாட்டியோ. என்ன பாட்டியோ? ஒன்னும் இல்லம்டி. ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ தான் உங்க வீட்டுல எல்லா வேலையும் பாப்பியோ, மாமியாக்காரி எந்த வேலையுமே பார்க்க விட மாட்டியோ? ஆமா பாட்டியோ, அவளுக்கு தான் பிபி, சுகர், பிரஷர் எல்லாமே இருக்கே. வேலை பார்த்தான்னு போட்டுன்னு போயிட்டாங்கன்னா என்ன செய்யறதுனா? என்னடி சொல்ற? போட்டுன்னு போயிருவாளா? ஏ பாட்டியா, வாயை மூடு. 10 கொசு வாய் உன் காது வழியா வெளியே வந்துருச்சு. ஆடங்கா பிள்ளாரி. என்ன பாட்டியோ, வாய் நீளுதே, கிழிச்சு தாச்சு விட்டு போடுவேன். அதுவா, துணி ஓரத்துல கிழிஞ்சு போச்சு, அதை தைக்கணும், அதான் சொன்னேன். நீ என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? உன் மாமியா வந்து குறையாத உன்னைய சொல்றா. குறை சொல்றாங்களா? என்ன குறை சொன்னாங்க? அதுவா, நீ காப்பி ஓட மாட்டே, தண்ணி ஓட மாட்டே, சோறாக்க மாட்டே, குழம்பு வைக்க மாட்டே, தண்ணி குடிக்க மாட்டே, வீடு கூட்ட மாட்டே, பாத்திரம் கழுவ மாட்டே, இப்படிலாம் சொல்றாட்டி நான் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன்னு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, காப்பி கேட்டான்னா மூக்கு பொடியை கலந்து விடு, டீ கேட்டான்னா மிளகா பொடியை கலந்து விடு, சாம்பார் கேட்டாங்கன்னா சாணியை கலந்து விடு. என்ன சாணியை கலந்து விடணுமா? கிளடி, சாம்பார்ல சாணியவா கரைச்சு விட சொல்ற? மூஞ்சியில உருண்டையா அள்ளி வீசணும். ஏடி, இப்பெல்லாம் நான் சொன்னேன்னா சிகப்பிக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ நான் பார்த்து சுதாரிச்சுக்கு இருந்தேன்னா உனக்கு நல்லது. பாரு, போய் முருங்கக்கா தண்டி போயிட்டேன். உன் மாமியா கிளறு கண்ட ஆட்டம்ல தெரியுறா. அத்தாடி, இந்த கிளடி உள்ள சகவாசம் வச்சோம்னா எல்லாரும் தெருவா பிச்சை தான் எடுக்கணும் போலயே. பேசாம தலையாட்டிட்டு எந்திரிச்சு ஓடியே போயிருவோம். போயிட்டார பட்டியோ. இந்த திமுரு பிடிச்சவ என்ன நினைச்சான்னு தெரியலையே. நல்லா கொளுத்து போட்டிருக்கோம், என்ன வெடிக்க போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு போகக்கூடாது, நம்ம இன்னும் 2 நாள் கழிச்சு போவோம். என்னென்ன சண்டையில அடிச்சுக்கிட்டு நாராகுன்னு பார்ப்போம். அப்பதான் நல்லா மனசு குளுன்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வினீஷ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவோட பார்ட் 3 நாளைக்கு வரும். பாய்.